காலங்காலமாக ஊழல் செய்தவர்களை வீட்டை அனுப்ப வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக, அது அதிமுக இருக்கலாம், திமுக இருக்கலாம், அல்லது திரள் நிதி என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்களுடைய பணத்திலே தன்னுடைய பிள்ளையையும் கொண்டு அமெரிக்காவிலே படிப்பித்த சீமான் என்கிற சாமானுக்கு இவர்கள் வடிவாக படித்திருக்கார். ஒரு கட்டுப்பணம் கூட திருப்பி இல்லை. இதுல இருந்து இந்த போலி தமிழ் தேசியம் கதைக்கின்ற மக்களாலே தூக்கி எறிக்கப்படுவார். டாக்டர் கால நக்கின மணிவண்ணன் அன்றைக்கு என்னுடைய நீதிமன்றத்திலே போராடுகிறார் ராமநாதன் நட்டுனாவினுடைய துப்பாக்கியை பறிக்க சொல்லி. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், என்னுடைய இனம் துப்பாக்கியால் தன்னை பாதுகாத்துக் கொண்ட இனம். உங்களுக்கு நெடுந்தீவுக்கு ஒரு மாதத்திலே 4 நாட்கள் 5 நாட்கள் மட்டும்தான் மின்சாரம் வழங்க முடியுமாக இருந்தால், கச்சதீவை மட்டுமல்ல, நெடுந்தீவு மட்டுமல்ல, அப்படியே போனால் கிழக்கு மாநிலத்தில் இருக்கின்ற மட்டக்களப்பையும் நீங்கள் இலங்கைக்கு இந்தியாவுக்கு தாரை வாத்து கொடுங்கள் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். இந்த விடயத்தை நான் தமிழில் கதைக்கின்ற போது இவர்கள் சொல்லுவார்கள், ஓகே நீங்க சிங்களத்தில் கதைக்கலாமே, சிங்களத்தில் கதைக்கின்ற போது கேளுங்கடா, சிங்களத்தில் கேளுங்க. காலங்காலமாக ஊழல் செய்தவர்களை வீட்டை அனுப்ப வேண்டும் என்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக, அது அதிமுக இருக்கலாம், திமுக இருக்கலாம், அல்லது திரள் நிதி என்று சொல்லிக்கொண்டு எங்களுடைய புலம்பெயர்ந்த மக்களுடைய பணத்திலே தன்னுடைய பிள்ளையையும் கொண்டு அமெரிக்காவிலே படிப்பித்த சீமான் என்கிற சாமானுக்கு இவர்கள் வடிவாக படித்திருக்கார். ஒரு கட்டுப்பணம் கூட திருப்பி இல்லை. இதுல இருந்து இந்த போலி தமிழ் தேசியம் கதைக்கின்ற சிறிதரனாக இருக்கட்டும், இதுல பக்கத்துல இருக்கிற போலி தமிழ் தேசியம் கதைக்கின்ற கஜேந்திரகுமாரா இருக்கட்டும், அங்கால இருக்கிற செல்வம் மடக்கரநாதனா இருக்கட்டும், பின்னால ஒரு திறமை இல்ல, இவங்கள போயிட்டாங்க. இந்த தமிழரசு கட்சிக்காரரா இருக்கட்டும், இவங்களுக்கு மிக தெளிவாக இந்த தமிழக தேர்தல் ஒரு பாடம் ஒன்றை சொல்லி சென்றிருக்கிறது. தேசிய தலைவருடைய போராட்டத்தையும் தேசிய தலைவருடைய அர்ப்பணிப்புகளையும் மாவீரர்களுடைய அர்ப்பணிப்புகளையும் எவனொருவன் தன்னுடைய அரசியலுக்காக பாவிக்கிறானோ அவன் மக்களாலே தூக்கி எறிக்கப்படுவான். எவனொருவன் அந்த போலி தேசியம், அதில் ஒருத்தர் இருக்கிறார் மணிவண்ணன் என்று, டாக்டர் கால நக்கின மணிவண்ணன் அன்றைக்கு என்னுடைய நீதிமன்றத்திலே போராடுகிறார் ராமநாதன் நட்டுனாவினுடைய துப்பாக்கியை பறிக்க சொல்லி. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், என்னுடைய இனம் துப்பாக்கியால் தன்னை பாதுகாத்துக் கொண்ட இனம். அதை மறப்பதற்கு நான் தயாராக இல்லை. ஆனால் இன்று கூட நான் விரும்புகிறேன் சிங்கள மக்களோடு நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் வடக்கு மாநிலத்திலே எத்தனையோ தீவுகள் இருக்கிறது. நெடுந்தீவுக்கு அண்மை தினம் போனேன். அங்கே மாவட்ட வைத்தியசாலையாக இருந்த வைத்தியசாலையை இப்போது 2 வைத்தியர்கள் வேலை செய்கின்ற வைத்தியசாலையாக இந்த சிங்கள இனவாத அரசியல் மாற்றி இருக்கிறது. அதாலே தான் சொன்னேன், உங்களுக்கு நெடுந்தீவுக்கு ஒரு மாதத்திலே 4 நாட்கள் 5 நாட்கள் மட்டும்தான் மின்சாரம் வழங்க முடியுமாக இருந்தால், கச்சதீவை மட்டுமல்ல, நெடுந்தீவு மட்டுமல்ல, அப்படியே போனால் கிழக்கு மாநிலத்தில் இருக்கின்ற மட்டக்களப்பையும் நீங்கள் இலங்கைக்கு இந்தியாவுக்கு தாரை வாத்து கொடுங்கள் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் தன்னுடைய சொந்த இனத்திற்கு ஒரு கடல் பயணத்தை கூட ஒழுங்காக செய்து வைக்க முடியாத இந்த அனுரகுமார நாயக போன்ற அரசாங்கம் எனக்கு நம்பிக்கை இல்லை. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே ஒரு வைத்தியசாலை இல்லை, ஒரு அவசரமாக ஒரு அம்மா பிள்ளை பெறுவதாக இருந்தால் ஒரு மிட்வைஃப் கூட இல்லை. ஒரு மிட்வைஃப் இல்லாத ஒரு இடம், ஒரு வைத்தியர்கள் வாழ முடியாத ஒரு இடம் என்றை நெடுந்தீவாக மாற்றியிருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நெடுந்தீவு, அனலதீவு, புங்குடுதீவிலிருந்து மக்கள் இடம்பெயர்கிறார்கள். அந்த நிலைமையில் இருக்கும் போதுதான் சொன்னேன், தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு தெரியும், காலமாக எம்ஜிஆர்ல இருந்து தற்போதைய எங்களுடைய ஒரே ஒரு நம்பிக்கையாக இருக்கின்ற விஜய் வரைக்கும் இலங்கை தமிழீழ மக்கள் நம்பி இருப்பது தமிழக மக்களை. ஆகவே தமிழக மக்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள், நான் தமிழ் கதைப்பதால் தான் என்னுடைய பரம்பரை இங்கே அழிக்கப்பட்டிருக்கிறது. நான் கதைப்பது இந்த சிங்கள குகையிலே ஒரு தமிழ் கதைக்கின்ற ஒரு புலியாக கதைப்பதால் தான் என்னுடைய இனம் இன்று வரை பிறக்காத பிள்ளையை கூட தயார் போட்டு வைத்திருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை எங்களுடைய முதலமைச்சர் விஜய் என்பதை இன்றைக்கு சொல்லிக் கொள்கிறேன். இந்த விடயத்தை நான் தமிழில் கதைக்கின்ற போது இவர்கள் சொல்லுவார்கள், ஓகே நீங்க சிங்களத்தில் கதைக்கலாமே, சிங்களத்தில் கதைக்கின்ற போது கேளுங்கடா, சிங்களத்தில் கேளுங்க. මට කියන්න ඕනේ මේ මුලාසරණ මන්ත්‍රතුමනි මං එදා කිව්වා අපේ ජෆ්නාව දෙන්න මේ ඉන්දියාව වලින් කියලා.